இது ஆதித்தனின் காலச்சக்கரம் அத்தியாயம் 2. கிழக்கு திசையில் சூரியன் எழலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்க, கருமேகங்கள் சூரியனுக்கு வழிவிடலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது. அதே தருணத்தில் பிரசாத் இந்த லேப்டாப்பை சவராவிடம் கூறலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். காலம் 21ஆம் நூற்றாண்டு. இந்த சிந்தனையில் பிரசாத் இருக்க, டொப் 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 என கதவுகள் தட்டப்பட பிரசாத்தும் கதவை திறந்தான். வெளியே சவராவும் குல்லாவும் நின்று கொண்டிருந்தார்கள். டே மச்சான், நேற்று இருந்து கரண்டே இல்லடா. ஆமாம் பிரசாத், நம்ம ஊருக்கு கரண்ட் வர இன்னும் 4-5 நாள் ஆகிடும் போலடா. ஏண்டா, என்னாச்சு? நேற்று அடித்த காற்றுல கரண்ட் கம்பெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. ஊருக்குள்ளே கரண்ட்டே இல்லை. அவனும் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கான். அதான் நீ தான் யூபிஎஸ் வச்சுருக்கல, ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம் மச்சான், சார்ஜ் சுத்தமாக இல்லைடா. சரிடா, அந்த ரூமில் யூபிஎஸ் கனெக்ஷன் இருக்குது, போய் போட்டுக்கோ. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி நீ போயிட்டு வா, நான் போட்டுக்கிறேன். டேய் சவரா, உன் சார்ஜர் கூட. டேய் குல்லா, வீட்டில் இருந்து தானே வர, சார்ஜர் எடுத்து வர வேண்டியது தானே? டேய் இல்லை மச்சான், மறந்துட்டேன். சரி பிரசாத், சார்ஜர் இருக்காங்கல்ல? டேய் பிரசாத்தே, உன் சார்ஜர் எங்கடா இருக்கு? அந்த ரூமில் மேலே இருக்கும் பாடுறா. இருக்குடா. சரிடா. இது என்ன புது சார்ஜராக இருக்குது? இதுக்கு முன்னாடி நான் இதை பிரசாத் கிட்ட பார்த்தது இல்லையே. நீ ஏதாவது பார்த்த? ஏதோ ஒரு சார்ஜரா, போடுறா. சரி. ஏய் குல்லா, என்னடா அந்த துண்டு எடுத்து வாடா. இதோ எடுத்து வரேன். இந்தா துண்டு. என் ஃபோன் அடிக்குது, நீ குளிச்சுட்டு வா, நான் போய் பார்க்குறேன். ஹலோ, யார்? லோனா? எவ்வளோ தருவீங்க? 3 லட்சமா? சரி. பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? இல்லை. லோனும் கொடுத்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வையேன், நம்மளுக்கு வரதட்சணை நான் அந்த 3 லட்சத்தையும் வச்சுக்குவேன். திருப்பி கட்ட வேண்டியதில்லைல்ல, அதான் கேட்டேன். ஐயோ, ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே. மச்சான், என்னடா அது? என்னடா மச்சான், 97% இருக்குடா சார்ஜ். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இப்போ தானே உன்கிட்ட காட்டின 3% இருந்துச்சு, இங்கே பாரு 97 இருக்குது. ஆமாண்டா, என்ன இது? தெரில சவரா, ஏதோ மாயாஜாலம் பண்ணுறானோ. ஏதோ அந்த சார்ஜரை கொடு, நான் போட்டு பார்க்குறேன். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ஏறுது? சவரா, உடனே பிரசாத்தை கூப்பிட்றா, எனக்கு பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மாறா. எப்படி இந்த சார்ஜர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத்கிட்ட கேட்கலான்னு திரும்ப மேலே இருந்து ஒரு பேகு கீழே விழுந்துச்சு. இந்த பேகு, ஆமாம், நேற்று கடையில் பார்த்த பேகாச்சு. ஆமாம் மச்சான், கடையில் பிரசாத் இதை கொடுக்கவே மாட்டேன்ட்டான்ல, அந்த பேக்கு தான்டா அப்படின்னு 2 பேரும் பிரசாத்தை பார்க்கலான்னு திரும்ப பிரசாத் துண்டோட வந்து நின்றான். என்னடா இது சார்ஜரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது? எந்த சார்ஜரா? இந்த சார்ஜர் தான்டா. இதை நீ என்கிட்ட வாங்கலை, நீ ஏற்கனவே வாங்கினது ப்ளூ கலர் ஒயரு இங்கே இருக்குது பாரு. இந்த சார்ஜர் யாரோடது? அந்த பேக்கில் தான்டா இருந்துச்சு. அந்த பேக்கை ஏன்டா நீ எடுத்த? இல்லைடா, மேலேருந்து கீழே விழுந்துச்சு. நான் எடுக்கலடா, அது மேலேருந்து கீழே விழுந்துச்சு. ஆமாம் பிரசாத், மேலேருந்து கீழே விழுந்துச்சு. நான் 3 தானே இருந்துச்சு என்னோட சார்ஜரு. இங்கே பாரு 96 இருக்குது, இங்கே பாரு. உடனே சவரா, என்னோடய ஃபோனை எடுத்து பாரு பிரசாத். 74, 75, 76, 77, 78, 79, 80. என்ன பிரசாத் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருது? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும்டா. இந்த சார்ஜர் எங்கே இருந்துச்சு, ஏது? தெரிலடா, அந்த பேக்கில் தான் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இன்றைக்கி அம்மாவுக்கு இறந்த நாள், சாமி கும்பிட்டு வந்து பேசுவோம், வா. சரிடா, சரி மச்சான், வா, எனக்கும் பசிக்குது. போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பொறுமையாக பேசுவோம், என்ன? உள்ளா. சரி சவரா, கோச்சிக்காத, வா போகலாம். உடனே 3 பேரும் சாமி கும்பிடலான்னு போய் நிற்க, அங்கே ஒரு பெரிய தட்டில் ஒரு துண்டை போட்டு மூடி வச்சுருந்தான் பிரசாத். என்னடா துண்டு போட்டு மூடி வச்சிருக்க? பலகாரத்தில் ஈமிக்குதா? டேய் குள்ளா, தின்னி மாடு, மூடிக்கிட்டுறா. சரி சவரா, கோச்சிக்காதரா, அமைதியாகிறா. உடனே அந்த துண்டை எடுத்த பிரசாத் 3 பேரும் அதை உத்து பார்த்துட்டு, என்னடா இது, லேப்டாப் கொண்டு போய் வச்சுருக்க அம்மா முன்னாடி, என்ன லேப்டாப் இது அப்படின்னு சவரா கேட்க, அதுக்கு பிரசாத், இது லேப்டாப் இல்லைடா, டைம் ட்ராவல் மிஷின். ஃபுல்லாக டைம் ட்ராவல் மிஷினாண்டா? ஆமாம் மச்சான், டைம் ட்ராவல் மிஷின் போல். டேய் என்னடா சிரிப்பு? ஒன்றும் இல்லை மச்சான், நீ சொல்லு. லேப்டாப் மேலே இருக்கே, அது என்ன தெரியுமா? பியூர் கோல்டு.
இது பியூர் கோல்டு. சரி மேலே சொல் மேலே சொல். என்னடா மேலே சொல்லு. இதை இப்போ ஓப்பன் பண்ணால் மழை வரும் பார்க்குறியா? மழையா? அப்போ ஓப்பன் பண்ணு பார்க்கலாம். இப்போ பாரு அப்படின்னு அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணா பிரசாத். என்னடா மழை வரும்னு சொன்ன ஒன்றும் காணோம். இருடா வரும். மச்சான் மச்சான் இது இது என்ன லேப்டாப்புக்குள்ளே வாட்ச்சு? டேய் இது லேப்டாப்பில் டைம் மிஷின். சரி சரி சரி. என்ன இது டைம் ட்ராவல் மிஷினுக்குள்ளே வாட்ச்சு? டேய் அது எடுக்காத, அது அப்படியே வை. என்ன எதுவுமே நடக்கலை, ஒரு வேளை சார்ஜ் இல்லையா அப்படின்னு அதை சார்ஜ் போட எடுத்துகிட்டு போனான் பிரசாத். எடுத்துகிட்டு போய் அந்த லேப்டாப்பை சார்ஜும் போட்டான். உடனே பிரசாத், டேய் என்னடா இது சி டைப் மொபைல் சார்ஜரில் போட்டிருக்க? இல்லைடா இதுதான் சார்ஜர். ஃபுல்லாகவும் சார்ஜ் இருக்குது, ஆனால் ஏன் ஒர்க் ஆகலை என்னன்னு தெரியலையே. டேய் ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க? அமைதியாக வாடா, ஸ்கூல் டைம் ஆகுது, கிளம்புடா. ஆமாம் பிரசாத் ஸ்கூல் டைம் ஆகுது, அப்புறமா நைட்டுக்காக நீ இதெல்லாம் சார்ஜ் போட்டு பார்த்துக்கா, வா சாப்பிட்டு கிளம்பலாம். டேய் இல்லை மச்சான், இது டைம் ட்ராவல் மிஷின்டா. நான் இதில் காலத்தை கடந்து போனேன்டா, அப்பாவை பார்த்தேன்டா, பேசிட்டு வந்தேன்டா, அம்மாவை பார்த்தேன்டா, நம்ம ஸ்கூலில் எல்லாத்தையும் பார்த்தேன்டா, போய் எல்லாரையும் பார்த்தேன்டா. நான் பிறந்த அப்போ நான் குழந்தையா இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னு கூட பார்த்துட்டு வந்தேன்டா. நான் நைட்டு எல்லாமே பார்த்தேன்டா. அக்காவை பார்த்தேன்டா, நான் அக்காவை கூட பார்த்துட்டு வந்தேன்டா அப்படின்னு பிரசாத் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு மேலே இருந்து ஒரு ஓடு ஒன்று கீழே விழுந்துச்சு. ஆனால் அந்த ஓடு விழுந்தது கூட கவனிக்காமல் பிரசாத், அப்போ இது ஒர்க் ஆச்சுடா, ஆனால் இப்போ ஏன் ஒர்க் ஆகலான்னு எனக்கு தெரியலையே, என்னாச்சு? சார்ஜ் ஃபுல்லாக இருக்குடா, இது மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே தங்கண்டா, நான் எல்லாமே நான் போய் பார்த்துட்டு வந்தேன்டா. நான் அக்கா 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 இறந்தப்ப எப்படி இருந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு கூட நான் நேரில் பார்த்தேன்டா, அப்படி பார்த்துட்டு வந்தேன்டா. ஆனால் இப்போ எதுவுமே ஒர்க் ஆகல, என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு மண்டை டேய் அப்படின்னு சவரா கத்த. என்னடா பண்ணுற பைத்தியம் மாதிரி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா இது டைம் ட்ராவல் மிஷினாடா, இந்த ஓடு மேலே இருந்து விழுது, அதை கூட கவனிக்காம என்னடா லேப்டாப்பு குறாத, இது தங்கமா இங்கே பாடுறா மேலே தங்க கலரில் சும்மா ஸ்டைலுக்காக கவர் ஒட்டியிருக்காங்கடா, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கடா, இதை தங்கன்னு நினச்சிட்டு டைம் ட்ராவல் மிஷின் நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக கிளம்பி ஸ்கூல் போகிற வழியை பார். டேய் புல்லா கிளம்புடா போலாம். சவரா இதோ கிளம்புறேன்டா. அப்பாவை பார்த்தானா அம்மாவை பார்த்தானா டைம் மிஷினா, இருக்கிற வேலையை விட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புல்லாவும் சவராவும் கிளம்பி வெளியே போனாங்க. ஆனால் பிரசாத் சவரா பேசின எதையுமே கவனிக்காம கீழே விழுந்த ஓடு எங்கேருந்து விழுந்ததோ அந்த இடத்துல மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தான். அடே காவலாளி, என்ன மேலேயே பார்த்து கொண்டு இருக்கிறாய்? ஒன்றுமில்லை வந்தியத்தேவரே, மழை வருவது போல் தோன்றுகிறது, அதுதான் பார்த்து கொண்டிருந்தேன். இன்னும் சிறிது நேரத்தில் வானம் இருண்டு போகும், கவனித்து பார் தெரியும். இன்னும் இடி சத்தமும் மின்னல் வெட்டும் சத்தமும் காதை பிளர்க்கும், பார்க்கிறாயா? என்ன கூறுகிறீர்கள் வந்தியத்தேவரே? ஆமாம், பொறுத்திருந்து பார். சரி, குதிரைகள் எங்கே? அதோ தெரிகிறதல்லவா ஒரு இடிந்த மண்டபம். ஆமாம், அதற்கு சற்று அருகில் தான் உள்ளது. சரி, நான் வருகிறேன். அடே காவலாளியே, என்ன கூறிவிட்டு சென்றான் வந்தியத்தேவன்? ஒன்றுமில்லை மதியழகரே. என்னை எப்படிடா கண்டுபிடித்தாய்? நான் தான் மாறு வேடத்தில் இருக்கிறேனே. என்ன மதியழகரே, நீங்கள் அதிக நாட்கள் எங்களுடன் தானே நீங்கள் இருந்தீர்கள் கடல் அதிகாரியாக. அப்போதுதான் நீங்கள் அரண்மனைக்கு சென்று விட்டீர்கள், ஆதித்ய கரிகாலருக்கு துணையாக சென்று விட்டீர்கள் அல்லவா? ஆமாமடா, என்னை நினைவிருக்கிறதா? நீ ஒருவன் தானடா என்னை மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறாய். ஆனால் இவன் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. ஐயையோ. நீ இருக்கட்டும் காவலாளியே, என் அருகில் இருப்பவர் யார் என்று உனக்கு தெரிகிறதா? ஓ, தெரிகிறதே. தெரிகிறதா? யாரடா இவர்? இவரை நான் எங்கே பார்த்திருக்கிறேன் மதியழகரே. இந்த அரச மரத்தடியில் அமர்ந்திருப்பாரே ஒருவர், சாமியார், அவர் தானே? ஆமாமடா. அவர்தான் சரியாக கண்டுபிடித்து விட்டாய் காவலாளியே. சரி இருக்கட்டும். வந்தியத்தேவன் உன்னிடம் என்ன கூறி சென்றார்? அவர் ஒன்றும் கூறவில்லை மதியழகரே. குதிரைகள் எங்கே என்று கேட்டார், அங்கே இருக்கிறது என்று சொன்னேன். அவ்வளவுதானா? ஆமாம் மதியழகரே, அவ்வளவுதான். வேறு எதுவும் உன்னிடம் கேட்கவில்லையா? வேறு எதுவும் கேட்கவில்லை மதியழகரே. வேறொன்றும் சொன்னாரா? என்ன சொன்னார்?
ஆமாம் மதியழகரே, இன்னும் சிறிது நேரத்தில் மழை வரும், வானம் இருண்டு போகும். அப்புறம் வேறொன்றும் சொன்னார். வேற என்ன சொன்னார்? இடி சத்தமும் மின்னல் சத்தமும் அதிகமாக கேட்கும் என்று சொன்னார். ஏனடா, இடி சத்தம் கேட்கும், மின்னல் சத்தம் எப்படி கேட்கும்? அவர்தான் சொல்லிவிட்டு சென்றார். சரி சரி சரி, நீ இங்கு காவல் காக்கிறாயா? ஆமாம் மதியழகரே, காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறேன். சரி சரி சரி, என் அருகில் இருப்பவர் முனிவர் சாமியார். ஆமாம் ஆமாம் மதியழகரே. நல்ல காவலாளியடா நீ, நல்ல காவலாளி. இது போலதான் இருக்க வேண்டும். நன்றி மதியழகரே. அடுத்த தருணம் அதேபோல் இடியுடன் கூடிய மழையும் கருமேகங்களும் சூழ்ந்தன. உடனே அங்கிருந்த மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு, என்னடா இது, வந்தியத்தேவன் கூறியது அப்படியே நடக்கிறது? ஆமாம் மதியழகரே, எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவர் இப்பொழுதுதான் கூறி சென்றார். எனக்கு சிறிது அச்சமாக தான் இருக்கிறது. என்ன அச்சமா? இல்லை இல்லை, வந்தியத்தேவன் கூறியது அப்படியே நடக்கிறது என்று கூற வந்தேன். ஆமாம் மதியழகரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை, குதிரைகள் எங்கே இருக்கிறது? என்ன நீங்கள் வந்தியத்தேவன் கேட்ட அதே கேள்வியை நீங்களும் கேட்கிறீர்கள்? ஒன்றுமில்லையடா, எங்களுக்கு 2 குதிரைகள் தேவைப்படுகிறது, அதுதான் கேட்டேன். அப்படி என்றால் சரி மதியழகரே, அங்குதான் இடிந்த மண்டபத்திற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சென்று பிடித்து கொள்ளலாம். சரியடா, சரி சரி, நான் வருகிறேன் கூறிவிட்டு மதியழகரும் அவருடன் வந்த இன்னொருவரும் சென்று இடிந்த மண்டபத்திற்கு அருகில் போய் நின்றனர். அடுத்த கணம், மதியழகரே, 2 குதிரைகளை இழுத்து வாருங்கள் என்று ஆதித்ய கரிகாலன் கூற மதியழகரும் 2 குதிரைகளை இழுத்து வந்தார். அடுத்த தருணம் வரும் குதிரைகளை எடுத்துக்கொண்டு வந்தியத்தேவனை பின்தொடர்ந்தார்கள். நாமும் அடுத்த காணொளியில் பின்தொடர்வோம். நன்றி, வணக்கம்.